பிரியன், இப்போ டிஸ்பிளேல பார்க்கிற போதே மக்களுக்கு இன்னும் வாக்கு எண்ணிக்கையே தொடங்கல, ஆனா பாஜக ஒன்று அப்படின்னு போட்டிருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழலாம் சாமானியர்களுக்கு. அதை கொஞ்சம் விளக்கிருங்களேன். இல்லை, அது சூரத் தொகுதி, குஜராத்தில் சூரத் தொகுதியில் நடந்த விஷயம். அதில் காங்கிரஸ் வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்பட்டது. அவரை ரெக்கமெண்ட் பண்ணவங்க நான் அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நிராகரிக்கப்பட்டது. அவருக்கு மாற்று வேட்பாளராக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் மனு நிராகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சுயேட்சைகள் தானாகவே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நேற்று தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, ஒரு வேட்பாளர் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள். எப்படி ஒட்டுமொத்தமாக சுயேட்சைகள் எல்லாமே வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க, எப்படி காங்கிரஸ் வேட்பாளர் அவருடைய மனு ரிஜெக்ட் ஆச்சு, எப்படி மாற்று வேட்பாளர் மனு ரிஜெக்ட் ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம குறிப்பாக ஒரு பின் பாயிண்ட் பண்ணி நான் சர்ச்சையை உருவாக்க விரும்பலை. மக்களுக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் சோசியல் மீடியா மூலமாக எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் இந்த சூரத் வெற்றி என்பது பாஜகவுக்கு வெற்றி. ஆனால் அந்த வெற்றி எப்படி கிடைத்தது என்பது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொன்று இந்த அதிகாரிகளை பற்றி நம்ம நிறையா பேசினோம். நம்ம ஆக்சுவலாக அது யதார்த்த நிலைமையை நம்ம விளக்க வேண்டியது நம்ம கடமை. தேர்தல் கமிஷனர்கள் டெல்லியிலேருந்து எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தா கூட களத்தில் பண்ணுறது ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பண்ணுறாங்க. இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யாருன்னா, இவங்கெல்லாம் மாநில அரசு கீழே வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கேபினட் செக்ரட்டரியேட் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த செக்ரட்டரியேட்டில் பிஎம் செக்ரட்டரியேட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கவனிக்கிறதுக்கு ஒரு விங் இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ப்ரமோஷன் ஆகட்டும், அவங்க சூப்பர் டைம் ஸ்கேல், அதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரமோஷன்ஸு, அந்த பேனல் போடுறது, அவங்களோட டெபுடேஷன் போடுறது, எல்லாமே நிர்வாக ரீதியாக அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது தவிர டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டால் நீங்கள் உடனே அவங்கள ரிலீவ் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய கட்டாயம் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொண்டு போகிறாங்க. இப்போ பாஜக சப்போஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீவ் பண்ணியே தீரணும். 15 நாளைக்குள்ளே ரிலீவ் ஆகலைன்னா தானாகவே ரிலீவ் ஆன மாதிரி கன்சிடர் பண்ணப்படுவார்கள். இப்போ இந்த சூழலில் பாருங்கள், கருத்து கணிப்புகள்லாம் எப்படிப்பட்ட முடிவுகளை சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம். எக்ஸிட் போல்ஸ்லாம் அப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ் இப்படிப்பட்ட முடிவு சொல்லியிருக்கும் போது இந்த கலெக்டர்கள் தேர்தல் பணிகளுக்கு பொறுப்பாக இருக்கிற இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பொறுப்பாக இருக்கிற இந்த சூழலில் கருத்து கணிப்புகள் காட்டுற ஒரு திசையையும் தேர்தல் அதிகாரிகள் மேலே இருக்கிற அழுத்தத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம திருப்பி இந்த அதிகாரிகள் பற்றி ஏன் பேசுகிறோம்னா, இவர்கள் தான் ஸ்பாட்ல தீர்மானிக்கிறாங்க. நீங்க சொல்வது அழுத்தம் அவங்க மேல இருக்கு, ஒரு ஆளுங்கட்சியோட அழுத்தம் அவங்க மேல இருக்கு. எக்ஸிட் போல் முடிவுகள் தேர்தல் நடத்தையில இருக்கிற அதிகாரிகள் மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதிகாரிகள், அதுதான் முக்கியமான பாயிண்டிங்க. ஜெயராம் ரமேஷ் ஏன் சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் அதிகாரிகள் மேல இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல்ஸ் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ஆக்சுவலா நீங்க ஒழுங்கா நடந்துக்கலன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை தூக்கி போட்டுருவோம். நீங்க இன்னைக்கு செக்ரட்டரியா இருக்கீங்களா, உங்களை சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ல எங்கேயாவது ஒரு மூலையில சின்ன ரூம்ல கொடுத்து 4 ரூம்ல கொடுத்து உட்கார வச்சிருவோம். உங்களை உங்களுக்கு போஸ்டிங்கா கொடுக்க மாட்டோம். அதுக்கான விஷயங்களை நாங்க பண்ணுவோம் அப்படின்றத அதோடைய சொல்ற ஒரு செய்தி ஆக்சுவலா. சோ அப்படி இருக்கும்பொழுது இந்த அதிகாரிகள் மேல இந்த கருத்து கணிப்புகள் இன்டைரக்டா ஒரு பிரஷர் அப்ளை பண்ணுது. அதுதான், அதனாலதான் இந்த விஷயங்கள் முக்கியத்துவம் பெறத நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா இந்த அதிகாரிகள் இன்னைக்கு மறுபடியும் உங்க டிவி மூலமா சொல்றேன், நாடு முழுக்க இருக்கிற அதிகாரிகள் விடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் நியாயமாக மனசாட்சியோட தேர்தல் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையே மக்கள் மன்றம் அவர்களை மன்னிக்காது. இப்ப நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க இந்த வாத தொடக்கத்திலிருந்து சொல்வதன் மூலம் நீங்க ஒரு கருத்தை சொல்ல வரீங்க, அதிகாரிகள் நினைத்தால் முடிவுகளை மாற்றிட முடியுன்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா. தேர்தல் அதிகாரி நினைச்சா உங்க அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஓவர் ரூல் பண்ணிட்டு நீ கோர்ட்ல போய் பாத்துக்கோப்பான்னு சொல்லிடுவாங்க. அது யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டாருன்னா இது கோர்ட் உள்ள வரவே முடியாது. அவர் தீர்மானிக்கிறதா. நீங்க கோர்ட்ல எத்தனை நடக்கும்? அப்பாவு கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்க. ஜனநாயக பெருவிழா அப்படின்னு நம்ம பெருமை பொங்க பேசினாலும் கூட ஜனநாயகத்தினுடைய மகத்துவம் அப்படின்றது ஒரு வெளிப்படைத்தன்மை. இங்க ஜனநாயகம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தான். ஆனா வரலாறு காணாத விமர்சனங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கு, தேர்தல் ஆணையர் மீது இருக்கு, தேர்தல் அதிகாரிகள் மீது இருக்கக்கூடிய சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஜனநாயகத்தில் 4 தூணுன்னு எல்லாரும் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அதில் முக்கியமான தூண் பியூரோக்ராட்ஸ், அரசு நிர்வாகம். இன்னொன்று மீடியா. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம எதிர்கட்சிகள்லாம் மீடியா சம்திங் அது மாதிரி யார் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக இல்லையோ அந்த மீடியாக்கள் எல்லாம் மோடியுடைய மீடியாவாக ஆயிடுது. அது மாதிரி அதிகாரிகளை கூட நாம் சந்தேகத்தோடு பார்க்கறது உண்மையிலே வருத்தமான விஷயம். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி பல வரலாற்று சாதனைகளை பண்ணியிருக்கு. வெறும் 100 ஓட்டுலலாம் பார்லிமெண்ட்டுக்கு வெற்றி பெற்றதை அறிவிச்சிருக்கு. ஆகையினால இதில்
இதுல வந்து தேர்தல் ஆணையரை வந்து இப்படி தேர்தல் நடத்துற அதிகாரிங்க நினைச்சா முடிவை கூட மாற்ற முடியும் அப்படிலாம் சொல்றது வந்து உண்மையிலே வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி சொல்றீங்க? ப. சிதம்பரம் அவர்கள் என்னுடைய தேர்தல் வெற்றி குறித்து நீங்க தவறாக பேசினீங்கன்னா வழக்கு தொடர்வேன் அப்படின்னு பாஜக தலைவர்கள் மீது வழக்கு தொடர்ந்த கதையெல்லாம் உண்டு. ஆனா நீங்க அப்போது வைத்த விமர்சனமே அதிகாரியை வைத்து முடிவை மாற்றினார்னு வைத்த விமர்சனமே நீங்க தான். நாங்க இப்பயும் சொன்னோம், அவரை பொறுத்த வரையில அவருடைய அதன் பிறகு நடந்த அந்த வேட்பாளராக இருந்த கண்ணப்பனுடைய பேட்டி எல்லாம் இன்றைக்கும் வலைதளங்கள்ல இருக்கு. நீங்க போய் பாருங்க நடந்தது என்னன்னு சொல்லி. எக்ஸெப்ஷனலாக தவறு, நிர்வாகத்துல தவறு இருப்பாங்க, ஒட்டுமொத்தமா சொல்லாதீங்க. நீங்க பெரும்பான்மையாக நியாயமாக நேர்மையாக தான் நடத்துவாங்க எல்லா அதிகாரிகளும் கூட. அதாவது பிரதமர் அவருடைய பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு தனிப்பட்ட முறையில் அவருடைய ஒரு தியானம் பண்றதுக்காக வந்தா கூட அந்த அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்தது தமிழகத்துல யாரு? அந்த அதிகாரிக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து புகார் கொடுப்போம், லெட்டர் கொடுப்போம், அதை பண்ணுவோம். ஆனா அவர் தெளிவா சொல்றாரு, தனிப்பட்ட இடத்துக்கு போறாரு, தனியாருடைய நிகழ்ச்சி, அவருடைய பர்சனல் விஷயம் அது. அதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்கு ரிட்டர்னிங் ஆபீசருக்கு சம்பந்தம் இல்லை, இவ்வளவு தூரம் நீங்க பதப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையர் சொன்னார்னா உடனே நீங்க அதுக்கு வந்து வர்ணம் பூசுனீங்க, அதுக்கு வேற கலர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் தவறுன்றோம். நீங்க எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோட நாங்க தேர்தல் ஆணையத்தை பாராட்டுறோம். எதுக்கு பாராட்டுறோம்னா, நீங்க ஒரு 1.5 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாட்டுல நீங்க பார்த்திருப்பீங்க, அநேகமா மெக்சிகோவோ ஏதோ ஒரு நாட்டுல தேர்தல் நடக்கும்போது 37 வேட்பாளர்கள் அங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. 37 வேட்பாளருங்க. அந்த மாதிரி ஒரு நாடெல்லாம் நடக்கும்போது, தேர்தல் ஆணையம் இருக்கும்பொழுது, இவ்வளவு 96 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிற ஒரு தேர்தல் நடைமுறையில எங்கேயாவது ஒரு சில சிக்கல் இருக்கிறத, ஒரு சில நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை இருக்கிறத நாங்களும் ஏத்துக்கிறோம். அதுக்காக ஒட்டுமொத்தமா சொல்ல அதுதான் சொல்றேன். நீங்க தேர்தல் அலுவலர்கள் நினைச்சா முடிவை மாற்ற முடியும்னு சொல்றதே உண்மையிலே ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம். தரணிதர், அதீதமான ஒரு பதட்டமோ அச்சமோ தமிழகத்துல யாருடைய தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு ராகுல் காந்தி முதற்கொண்டு எல்லா தலைவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, நம்ம கைக்கு வரக்கூடிய அந்த வந்த வெற்றியை தவற விட்டுறக்கூடாது, வாக்கு எண்ணிக்கையின் போது ஜாக்கிரதையா இருங்க, முடிவுகள் மாற்றப்படலாம் அப்படிலாம் சொல்வதன் நோக்கம் என்ன? அதுதான் டால்வின் ஸ்ரீதர் சொல்ல. ஏன் இவ்வளவு பதட்டம்? அதிகாரிகளை நம்புங்க. பதட்டம் இல்ல சார், இந்த நாட்டுல ஜனநாயகத்தை சீரழிக்கிற செயல்களை பாஜக வந்து 2014 இருந்தே செஞ்சிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸா, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து, இன்கம் டாக்ஸ்ல இருந்து, இடில இருந்து எல்லாமே. நான் இப்ப சொல்ற போற விஷயம் நீங்க கேட்டுக்கோங்க. விதெம் அப்படின்னு சொல்லி ஸ்வீடன்ல இருக்க புகழ்பெற்ற திங்க் டேங்க், அவங்களே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா என்னன்னு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்கன்னா, எலக்ட்ரல் ஆட்டோக்ரசி, தேர்தல் நடக்கின்ற சர்வதிகார நாடு. தேர்தல் பேருக்கு தான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது வந்து சர்வாதிகார நாடு தான். ஒரு 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. 4வது ஸ்டெப் வந்து ஆட்டோக்ரசி, சர்வாதிகார நாடு. அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலே தான் இப்போ இந்தியா இருக்கு. நம்ம 2 ஸ்டெப் டிமோட் ஆகி வந்திருக்கோம் இந்த கடைசி 10 வருஷத்துல. ஸோ இதனால நாங்க மட்டும் சொல்றது இல்லை, உலகம் ஃபுல்லா சொல்ற விஷயம், இங்க வந்து ஜனநாயகம் சரியா ஏங்கிறது இல்ல. எப்படி இதை தாண்டி உங்கள் விமர்சனங்களை தாண்டி எப்படி தம்பி சொல்லட்டும், தமிழ்நாட்டுக்கும் இதே தானான்னு சொல்லட்டும். எப்படி வெற்றியை உறுதி செய்ய போறீங்க? சர்வாதிகார முறைப்படி தான் வந்துதா? அப்ப ஜனநாயகம் இல்லையா? மோடி தான அதிகமான இடத்துல வெற்றி பெற்றுட்டா அது ஜனநாயகத்துக்கு தோல்வின்னு எடுத்துக்கலாமா? தமிழகத்தை பொறுத்தவரை நான் என் டைம்ல அவர் பேசும்போது நான் பேசுறேன் சார், நான் பேசி முடிக்கிறேன், நீங்க பேசுங்க. தமிழகத்துல வெற்றி இதெல்லாம் தாண்டி வெற்றி எப்படி உறுதி செய்ய போறீங்க? ஆங்கில ஊடகத்துல இந்த எலெக்ஷன் கமிஷனர் பத்தி கேள்வி வந்து சார், எலெக்ஷன் கமிஷனர் பத்தி ஒரு கேள்வி இல்ல, எலெக்ஷன் கமிஷனர் தாண்டி வரலாம். அப்ப நான் டைம் இப்ப முடிவு வருவதற்கான இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. இப்ப முடிவுகள் எப்படி எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய விமர்சனத்தை வச்சிருக்கீங்க. நீங்களும் பேசுறீங்க, அவரும் பேசுறாரு. நேத்து டைம்ஸ் ஒரு விஷயம் இல்ல சார், ப்ளீஸ் கேள்விக்கு பதிலா சொல்லுங்க சார். கேள்விக்கு பதில் சொல்லணும் சார். சார், தேர்தல் ஆணையத்தை விட்டுறலாம், நம்ம பரப்புரையில இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். நான் முடிவுகளுக்கு வரலான்றேன். இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி உங்கள் அணிக்கு எந்த அளவுக்கு வெற்றியை உறுதிப்படுத்த போறீங்க? எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் வெற்றி வருது. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து என்மாசா பொதுமக்கள் பெரும்பான்மையா திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. இப்ப 2வதும் 3வதும் இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கும் திமுக வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% 25% கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா பிரச்சனை வாய்ப்பு இல்ல. அது ஏங்க நீங்க சொன்னீங்க மறுப்பு நீங்க பேசுங்க சார். அவர் பேசட்டுங்க. ஆனா பிரச்சனை எங்க வரும்னா 2% 3% ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. பீகார்ல நடந்தது, அதனால அசெம்பிளி எலெக்ஷனே மாறுச்சு. சரிங்களா? ஆர்ஜேடிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் இருந்த டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் 2%. அதே மாதிரி ராஜஸ்தான்ல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு இருந்தது 1.5% கம்மி. அந்த மாதிரி தேர்தல் இடத்துல பார்ட்டிசன் பிஹேவியர், ஆஃபீஸரோட பார்ட்டிசன் பிஹேவியரும் சரி, எலெக்ஷன் கமிஷனோட பார்ட்டிசன் பிஹேவியரும் சரி,
இதை ரிசல்ட்ஸை மாற்ற முடியும். அதுதான் பிரச்சனை. எங்கே வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் 2000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிகள் மாறுதோ, 3000 வாக்கு வித்தியாசங்கள் 1000 வாக்கு கீழே மாறுதோ, அங்கே பிரச்சனை. அதனால தான் நம்ம இவ்வளோ கேள்வி எழுப்புறோம். ஏன் இந்த எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனைனா, நேற்று நான் சொன்னது தான், இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜகவோட செய்தி தொடர்பாளர் நடந்துக்கிறார். நான் எல்லா ஆங்கிலோட சொன்னேன். நம்ம தேர்தல் ஆணையரை கடந்து பேசலாம்னு நினைக்கிறேன். வெற்றி தோல்விக்குள்ள சிவசங்கரி, அதாவது நம்ம தேர்தல் ஆணையத்தை கடந்து நம்ம பேசலாம். முடிச்சிடலாம், அதை தாண்டி போலாம். விமர்சனம் சதவீதம் இதான் முதல் தடவை வாக்கு சதவீதம் மாறுது. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றாங்க, 9 நாள் கழிச்சு இன்னொன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு, அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்கன்னே சொல்ல கோர்ட்டுக்கு போனவங்க எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையத்தை பத்தி குறை சொல்றதுக்காக அர்த்தம் இல்ல. நம்ம தேர்தல் ஆணையத்தை தாண்டி வரலாம். நம்ம முடிவுக்கான தருணத்துல இருக்கிறப்ப 6000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச தொல் திருமாவளவனார கூட நம்ம வந்து அறிவிச்சாங்க. 400 வாக்கு வித்தியாசத்துல ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறத பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.